ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்போ நிறைய வியூஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்போ போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நோ வியூ. எப்படிலாம் போடுறோம், வியூ பார்த்தீங்கன்னா மெதுவாக ஆம வேகத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் சொல்கிறார், ஆம வேகத்தில் போனாலும் நீ ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு வரலாம், கவலைப்படாத, உன்னுடைய கன்சிஸ்டன்சியாக போட்டுக்கிட்டே இரு, வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இரு, கண்டிப்பாக பார்ப்பாங்க, வியூஸ் உனக்கு கண்டிப்பாக நல்லா போகும், உனக்கு வாட்ச் வரும், ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அவர் எப்பயுமே பார்த்திங்கன்னா எனக்கு பூஸ்டப்பாக மோட்டிவேஷனாக தான் சொல்லிகிட்டு இருப்பார். மேக்ஸிமம் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாருங்க சார் எனக்கு. அதான் இது பார்த்திங்கன்னா இது பத்தாதுங்க சார், பண்ணணும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு சரி டக்குன்னு எழுந்து எல்லாம் வீட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எடுத்தேன். மழை பெய்யுதுங்களா, இல்லை அப்புறம் கூட எடுக்கலாம், செடிங்களை வச்சு கூட எல்லாம் எடுக்கலாம், ஜாக்கி பாய் வச்சு எடுக்கலாம், டிப்ஸ் நிறைய சொல்லலாம். ராஜேஷ் சார் லைவில் இருக்கீங்களா? இப்போ நான் மைக் இல்லாமல் பேசுகிறேன், கேட்குதுங்களா நல்லா? ஃபஸ்ட்டு சத்தமாக பேசுகிறேங்களா? நிறைய பேர் எதாவது சொல்லுவாங்க, சத்தமாக பேசுமா. நிறைய லைவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக பேசிகிட்டு இருப்பாங்க சத்தமாக. இருக்கீங்களாங்க சார் லைவில்? கண்டிப்பாங்க சார், நீங்கள் சொல்கிற அட்வைஸை நான் ஏற்றுக்கிறேன். ஃபுல்லாக இறங்கி நான் வீடியோஸில் நிறைய டெடிக்கேஷனாக போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்ஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தேங்க சார், பார்த்துட்டேன். உங்கள் மேலே தூக்கி விடுகிறதுக்கு ஜாக்கி பாய் அந்த ஒரு நபர் போதும் மேடம். உங்கள் வீடியோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு நீங்கள் அவங்கள வச்சு ஃபேமஸ் ஆகலை மேடம். நிறைய பேர் சொல்கிறாங்க சார், ஜாக்கி வந்து ரொம்ப அவனை வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரவங்க, என்னமோ நீ ஒரு பூனைக்குட்டி வளர்த்தாலும் அது உன் பேச்சை நல்லா கேட்குது, டாகுன்னா டாக் மாதிரி இல்லை, நிறைய பயங்கர பிரில்லியன்ட்டு, வாய் தான் பேச தெரியாது, நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவான், நீ அவனை வச்சே கூட ஒரு சேனல் இன்னொரு சேனல் கூட ஆரம்பிச்சு போடு அப்படின்வாங்க. நான் அவனை தொந்தரவு பண்ணுறதில்ல. ஆனால் உண்மையாக அதை இப்போ பார்க்குறாங்களே எங்கள் அக்காங்களாம் தான் சொல்லுவாங்க, நீ ஜாக்கி பாயை வச்சு போடு, நல்லா வீடியோஸ் போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஃபாரின்லலாம் பெட் அனிமல்ஸ் வச்சு தான் நிறைய வீடியோ போடுவாங்க, அதெல்லாம் நல்ல ஒரு ரீச் போகும் அப்படின்னாங்க. குறைஞ்சது 1000 ஷார்ட் வீடியோவாக எடுத்து போடணும், 500 ஃபுல் வீடியோ எடுக்கணும். ஓ அப்படிங்களா, சரி சரி. 1000 ஷார்ட்டுங்களா? 1000 ஷார்ட்னா எவ்வளோ நல்லா 1000 ஷார்ட் எடுக்கணுங்களா? நான் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் சார் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சார். இன்றைக்கி கூட பார்த்தேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நேற்று நான் போட்ட வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பார்த்தேங்க சார். நீங்கள் பண்ணுறீங்க, மைக்கிள் சார் பண்ணுறது, இன்னும் ஒரு சிலவங்களாம் பண்ணிட்டு தாங்க சார். எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சார். நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்தேன். இந்த 1000 ஷார்ட்ஸ்ன்றீங்க இல்லைங்களா? 1000 ஷார்ட்ஸ் எவ்வளோ நாளில் பண்ணுங்களா? 500 ஃபுல் வீடியோனா 1 இயர்க்குள்ளைங்களா? ராஜேந்திர சார், நம்ம ஊரில் மைக் எங்கேங்க சார் நல்ல மைக் கிடைக்கும்? இந்த மாதிரி மைக்கு ஒரு இந்த மாதிரி ஒயர்லெஸ் மைக் தாங்க சார். என்னுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் தான் போட முடியாது, இப்படி ஒயர்லெஸ் தான் போட முடியும். இது என்னமோ சி டைப் மைக்குங்களா இது பேர்? நல்ல மைக் மட்டும் சொல்லுங்கள் சார், எந்த கடையில் போய் வாங்கலான்ட்டு. எங்கள் வீட்லேயே சொன்னாங்க சார், நீங்கள் லைவில் வரங்கிட்டே நீ கேளு, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னாரு. மேம் நீங்கள் மட்டும் ரொம்ப டீசன்ட். இங்கே பாதி பேர் காலையில் காஃபி குடிக்கிறது இருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் ஷார்ட் வீடியோ தான் போடுறாங்க மேடம். அப்படிங்களா?